நம்ம வீட்ல பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில இத செய்யாத, செவ்வாய்க்கிழமையில இத போய் குடுக்காத, வெள்ளிக்கிழமையில இத செய்யவே செய்யாத, வெள்ளிக்கிழமையில இதெல்லாம் குடுக்காத அப்டின்ட்டு நம்மளுடைய அம்மா பெரியவங்கலாம் சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஆன்மீகத்துக்கு ஒரு உகந்த நாட்களாக இருக்கும். அன்னைக்கு சில விஷயங்கள நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது பேசிக்கா நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒவ்வொரு கிழமைகளுக்கும் இந்த மாதிரி தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல சனிக்கிழமைகளை நம்ம என்னெல்லாம் தரக்கூடாது இன்னொருத்தவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சனிக்கிழமைகள்ல வெள்ளியால் ஆன பொருட்கள், வெள்ளி பொருட்களை நீங்க யாருக்குமே தரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு யாருன்னா உங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க ஒரு வெள்ளியில ஏதாச்சும் ஒரு ஆர்னமெண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு பிரேஸ்லெட், ஒரு ரிங்கோ இல்லை ஒரு இயர் ரிங்கோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, சும்மா போட்டு பார்க்குறேன், இல்லை எனக்கு இன்னைக்கு மட்டும் இதை நான் போட்டுக்கிறேன் கூடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சனிக்கிழமைகள்ல இதை வந்து வெள்ளி பொருட்களை யாருக்குமே கடனாகவோ இல்லை சும்மா போட்டு பார்க்கறதுக்கோ கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதன் மூலியமா உங்களுடைய அதிர்ஷ்டம் போயிடும், மீண்டும் திரும்ப வரவே வராது அப்படின்னு நம்பப்படுது. சனிக்கிழமைகள்ல நீங்க அதே மாதிரி தரக்கூடாத ஒரு பொருளாக மல்லிகை பூ இருக்குது. நீங்க இன்னொருத்தவங்களுக்கு மல்லிகை பூ சனிக்கிழமைகள்ல தரக்கூடாது. ஏன்னா பொதுவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மல்லிகை பூ இன்னொருத்தவங்களுக்கு தரதுனால இன்னும் மங்களமும் அதிர்ஷ்டமும் தானே உண்டாகும், ஏன் தரக்கூடாது சொல்றீங்கன்னு. தரலாம், ஆனா சனிக்கிழமைகள்ல தரக்கூடாது. இந்த மாதிரி செய்யறதன் மூலியமா கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேருமே வந்து தீரா பிரச்சனைக்கு உள்ளாவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தது சனிக்கிழமைகள்ல நீங்க என்ன தரக்கூடாது அப்படின்னா, அன்பளிப்பாகவோ இல்லை எதர்ச்சியாகவோ வெள்ளை நிற துணிகள், சிகப்பு நிற துணிகள், இது 2த்தையுமே சனிக்கிழமைகள்ல இன்னொருத்தவங்களுக்கு நீங்க தரதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்றதன் மூலியமா உங்க 2 பேருக்குமே வந்து பிரச்சனைகள் பெருசாக வரும். அதாவது கொடுப்பவர்களுக்கும் சரி, வாங்குபவர்களுக்கும் சரி, தீராத பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல கத்திரிக்கோள் தானமாக கொடுக்கக்கூடாது. கத்திரிக்கோளை சும்மா யூஸுக்கு கூட கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தரதன் மூலியமா எவ்வளோ ஒரு சுமூகமான உறவாக நீங்க 2 பேர் இருந்தாலும் பிரிந்து விடுவீர்கள் அப்படின்னு நம்பப்படுது. சனிக்கிழமையில சிகப்பு நிற மை உள்ள பேனாவை நீங்க தரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சும்மா உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூல்லேயே, உங்கள் ஆஃபீஸ்லேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ரெட் பென்னை வந்து சாட்டர்டேஸில் நீங்கள் யாருக்கும் கொடுத்துறாதீங்க. இப்படி கொடுக்கறது மூலிமா கொடுக்குற உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் வாங்குபவர்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக சனிக்கிழமைகளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன தரக்கூடாது அப்படின்னா, முத்தாலான பொருட்கள், முத்து பொருட்கள், முத்துக்கள், இதை வந்து நீங்கள் வேற யாருக்குமே சனிக்கிழமைகளில் சும்மா பார்க்கக்கூட, கையில் தொட்டு பார்க்கக்கூட கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா உங்களுடைய செல்வம் மொத்தமா போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. எக்கனாமிக்கலா நீங்க ரொம்ப பேக்வர்ட்ஸ் போயிடுவீங்க, பின்தங்கி போயிடுவீங்க அப்படின்னு நம்பப்படுது. சனிக்கிழமைகள்ல என்னெல்லாம் தரக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ். சாய்பாபாவுடைய பக்தராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சிறந்த வீடியோ தான் இது. அதே மாதிரி சாய்பாபா மேலெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, ஏன் தெய்வத்து மேலேயே எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோல தன்னுடைய ஒரு ஹேட்டராக தன்னை இகழ்ந்த ஒருவர் எப்படி தன்னுடைய பக்தராக சாய்பாபா மாத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கதையை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்துல ஒரு ஏத்திஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதாவது அந்த காலத்திலே ஏத்திஸ்டா, கடவுள் மேல பற்று இல்லாம, கடவுள் அப்படிங்கிறவங்க இல்லை, இந்த ஞானிகள், துறவிகள் இவங்கெல்லாம் வந்து சும்மா ஃபேக் அப்படிங்கிற ஒரு கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் அந்த காலத்துல சாய்பாபா இருந்த காலங்கள்ல இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த ஏத்திஸ்ட் கொள்கைகளால அப்போத்துல இருந்தே ஈர்க்கப்பட்டு வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அப்போ அந்த கல்யாணத்துல சாய்பாபா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சாய்பாபாவை பார்த்ததும் இந்த துறவிகள், ஞானிகள் மேல அவருக்கு இருந்த வெறுப்பை வந்து இவர் உமிழ்ந்திருக்காரு. அவர் வந்து சாய்பாபாவை பார்த்து ஏளனமா ஏதோ பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இவர் தேங்காய் பையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல இவர் எப்படியோ உயிர் தப்பிச்சிடுறாரு. ஆனா இவருடைய காலில் பலத்த காயம் ஏற்படுது. பயங்கரமான ஒரு விபத்து நடக்குது. இவருடைய கால்கள் அதுல பயங்கரமா காயப்படுது. இவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்போ இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது டாக்டர்கள்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பரிசோதிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா,
நீங்க உயிர் தப்பிச்சிட்டீங்க, பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லைனாலும் உங்களுடைய கால்கள் இப்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களால முன்னாடி மாதிரி நடக்க முடியாது அப்படின்னு ஒரு இடிய தூக்கி போடுறாங்க. இதை கேட்டு அந்த நபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுல அவ்வளோ கஷ்டமாயிடுது. அப்போ சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவர் அந்த மருத்துவமனையில படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர், இவருடைய சாய்பாபா பக்தரான ஒரு நண்பர் இவரை தேடி மருத்துவமனைக்கு வராரு. வரவர் சாய்பாபாவுடைய வரலாறு, சாய்பாபாவுடைய கதைகள்லாம் இருக்கிற ஒரு புத்தகத்தை இவருக்கு பரிசாக கொடுக்கிறாரு. உங்களுக்கு ஆஸ்பத்திரியில நேரம் போகல அப்படின்னா, நீங்க உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த புக்க வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் இவருக்கு அந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்துட்டு போறாரு. இவரும் ஹாஸ்பிட்டல்ல வேற வழி இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம சாய்பாபாவுடைய புத்தகத்தை படிக்கிறாரு. படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ப முடியாம இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகி மனம் நெகிழ்ந்து புத்தகத்தை முடிக்கும் பொழுது சாய்பாபாவுடைய பக்தராகவே அவர் மாறிடுறாரு. மனதளவுல சாய்பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. தான் வந்து தன்னுடைய பாஸ்ட்ல செய்த தவறுகள்லாம் எண்ணி ரொம்ப கில்ட்டியா குற்ற உணர்வோட ஃபீல் பண்ணி சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிறாரு, தன்னை மன்னிக்கும்படி கேட்டு. இவர் இப்படி மனதார வேண்டும் பொழுது மருத்துவர்கள் வந்து இவருக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய கால்கள் இப்போ முன்னாடி விட பரவாயில்ல. நீங்க இனிமே முன்னாடி மாதிரி நடை பழகலாம், நடக்கலாம் நன்றாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இது நிச்சயமா சாய்பாபாவோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அவர் முழுமையாக நம்புறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வெக்கேட் ஆகி வீட்டுக்கு திரும்ப போகும்போது அவரு ஆக்சிடென்ட் ஆனப்போ எந்தெந்த பொருள்கள்லாம் கையில வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக பார்க்குறாரு. அப்படி அவர் போகும்பொழுது கல்யாணத்துல வாங்கின தேங்காய் பை அவர் கையில மாட்டுது. அப்ப அந்த தேங்காய் பையை திறந்து பார்க்குறாரு. உள்ள சாய்பாபாவுடைய புகைப்படம் இருக்கு. இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்து கண்ணில் தண்ணி அவருக்கு வந்துடுது. என்ன அப்படின்னா அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. சாய்பாபாவுடைய அருள் இப்ப இல்ல, முன்னாடில இருந்தே அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இவர் அவ்வளோ பெரிய விபத்துலையும் உயிர் தப்பித்து வெறும் காலில் காயங்களுடைய தப்பித்து வந்திருக்கிறாரு அப்படின்றத அவர் உணர்றாரு. ஸோ இப்படிதான் தன்னை இகழ்ந்த ஒருவரையும் தன்னுடைய பக்தராக சாய்பாபா எப்படி மாத்திருக்காரு அப்படின்ற ஒரு கதை தான் இது. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சாய்பாபா கதைகளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.